சார் இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்புங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2040 இன்ஜின் ஆயிலுங்க. 2040 இன்ஜின் ஆயில் 600 ml ஊற்றினா போதுங்க சரிங்களா. 600 ml ஊற்றிட்டு நல்லா டேப்பை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாற்றும் போது ஃபஸ்ட் டைம் 10 மணி நேரத்தில் ஆயில் மாற்றணும் சரிங்களா. அந்த 10 மணி நேரத்தில் ஆயில் மாற்றுறீங்க இல்லையா, ஆயில் மாற்றுறதுக்கு ட்ரைன் போல்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரைன் போல்ட்டு சரிங்களா. இது ரிமூவ் பண்ணி விட்டு ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2040 இன்ஜின் ஆயில் 600 ml ஊற்றிக்கோங்க சரிங்களா. அடுத்து கியர் ஆயில் எப்படி மாற்றலான்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. சார் கியர் ஆயில் மாற்றுறது பார்த்துட்டிங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் ஹவுசிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் டேப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 லிட்டர் ஊற்றணும். 90 கிரேடு கியர் ஆயிலுங்க சரிங்களா. இதுவும் ஃபஸ்ட் டைம் மாற்றும் போது 10 மணி நேரத்துலேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதோட ட்ரைன் நட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைன் நட்டு சரிங்களா. இதில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ண பிறகு நல்லா டைட் பண்ணிவிட்டு 2 லிட்டர் ஊற்றிக்கலாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் கப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 2040 இன்ஜின் ஆயில் ஊற்றணுங்க சார். 20 ml ஊற்றினா போதும் சரிங்களா. இந்த கப்பு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கப்பை வெளியே தனியாக எடுத்துக்கலாங்க சரிங்களா. எடுத்துட்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் லெவல்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த ஆயில் லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 ml ஊற்றணும். கப்பை வெளியே எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க சரிங்களா. எந்தளவுக்கு ஊற்றணுன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே ஆயில் லெவல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லெவலுக்கு இங்கே கீழே ஊற்றிக்கிடலாம் சரிங்களா. 20 ml ஊற்றிக்கோங்க. இன்ஜின் ஆயிலுங்க சார், 2040 இன்ஜின் ஆயில்.